வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகின் வலிமையான இராணுவத்தை கொண்ட டாப் 10 நாடுகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். மேலும் இது போன்ற எக்ஸ்க்ளூசிவ் வீடியோக்களை நமது சேனலிருந்து தினமும் பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். குளோபல் ஃபயர் பவர் நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் வலிமையான இராணுவ படையை கொண்ட நாடுகளின் பட்டியலை வெளியிட்டு வருகிறது. இதில் சமீபத்தில் இந்த ஆண்டுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக மிகவும் வலிமையான இராணுவம் கொண்ட நாடாக அமெரிக்கா முதல் இடத்தை பிடித்திருக்கிறது. இராணுவத்துக்கு மட்டும் ஓர் ஆண்டிற்கு 761.7 பில்லியன் நிதியை ஒதுக்குகிறது. அதற்கு அடுத்து 2வது இடத்தில் ரஷ்யா உள்ளது. ரஷ்யா ஒவ்வொரு ஆண்டும் 109 பில்லியன் நிதியை ஒதுக்குகிறது. 3வது இடத்தில் சீனா உள்ளது. சீனா 227 பில்லியன் நிதியை இராணுவத்துக்காக ஒதுக்கியுள்ளது. அடுத்ததாக 4வது இடத்தில் 15 லட்சம் இராணுவ வீரர்களுடன் ஓர் ஆண்டிற்கு 5.94 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கி உலகின் 4வது மிகப்பெரிய இராணுவத்தை இந்தியா கொண்டுள்ளது. அடுத்ததாக 5வது இடத்தை தென்கொரியா பிடித்துள்ளது. தென்கொரியா ஒவ்வொரு ஆண்டும் 44.7 பில்லியன் நிதியை இராணுவத்துக்காக ஒதுக்குகிறது. அடுத்ததாக 6வது இடத்தில் யுனைடெட் கிங்டம் உள்ளது. இந்த நாடு ஒவ்வொரு ஆண்டும் 62.8 பில்லியன் நிதியை ஒதுக்குகிறது. அடுத்ததாக 7வது இடத்தில் ஜப்பான் உள்ளது. இந்த நாடு ஒவ்வொரு ஆண்டும் 53 பில்லியன் நிதியை இராணுவத்துக்காக ஒதுக்குகிறது. அடுத்ததாக 8வது இடத்தில் துருக்கி உள்ளது. இந்த நாடு ஒவ்வொரு ஆண்டும் 40 பில்லியன் நிதியை இராணுவத்துக்காக ஒதுக்குகிறது. அடுத்ததாக 9வது இடத்தில் பாகிஸ்தான் உள்ளது. இந்த நாடு ஒவ்வொரு ஆண்டும் 6.3 பில்லியன் நிதியை இராணுவத்துக்காக ஒதுக்குகிறது. கடைசி இடத்தில் இத்தாலி உள்ளது. இந்த நாடு ஒவ்வொரு ஆண்டும் 31.6 பில்லியன் நிதியை இராணுவத்துக்காக ஒதுக்குகிறது. என்ன நேயர்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புது வீடியோவில் ஒரு புதுவிதமான தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் யூடியூப் சுமன். வணக்கம் நேயர்களே.